அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 questions கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு த லொக்கேஷன் ஆஃப் தீஸ் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈர நிலங்களின் இருப்பிடங்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சமீபத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு 4 ராம்சார் தலங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுச்சு. அதனால இந்தியாவோட டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது 89 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தீர்த்தங்கால் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த கெச்சலோ பால்ரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மணிப்பூரில் இல்லை, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிமோட ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்டாக வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உத்வா லேக் அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் இருக்குது. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன் அப்படிங்கிறதா கரெக்டு. சிக்கிம்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ராம்சார் சைட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது 89 இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அடுத்தது, who among the following Indian American singer won the Grammy Award for her album Triveni அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் இந்திய அமெரிக்க பாடகிகளில் யார் தனது திரிவேணி ஆல்பத்திற்காக கிராமி விருதை வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரிவேணி அப்படிங்கிற ஆல்பம்காக இந்த கிராமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. கிராமி விருது அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் நமக்கு நடைபெற்று இருந்துச்சு. சரிங்களா? யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திரிகா டாண்டன் அப்படிங்கிற இவங்களுக்கு தான் வந்து அந்த கிராமி விருது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா இந்த திரிவேணி அப்படிங்கிற மியூசிக் ஆல்பம்காக. அடுத்ததா, which district in தமிழ்நாடு has highest number of ராம்சார் sites? ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கால், கஞ்சிரன்குளம், சித்திரங்குடி அப்படிங்கிற 4 ராம்சார் தலங்களை எந்த மாவட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? சித்திரங்குடி, கஞ்சிரன்குளம், சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள். சரிங்களா? ஸோ ராமநாதபுரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ரேங்க் த டாப் 4 ஸ்டேட்ஸ் இன் சோலார் பவர் ஜெனரேஷன். சூரிய ஒளி மின் உற்பத்தியில் முதல் 4 மாநிலங்களை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், அடுத்தது குஜராத். சரிங்களா? ஸோ ராஜஸ்தான், குஜராத்துக்கு அடுத்து எங்கே அதிகமாக இருக்குன்னா 3வது இடத்துல கர்நாடகா இருக்காங்க. கர்நாடகாவுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு வராங்க. அப்போ டாப் 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா, அடுத்ததாக தமிழ்நாடு. சரிங்களா? இப்போ ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் மேங்க்ரோவ் ஆஃப் குனேரி ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற குனேரியின் உள்நாட்டு சதுப்பு நில காடுகள் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குஜராத் மாநிலத்தினுடைய ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குஜராத்துக்கு குனேரி அப்படிங்கிற பகுதி ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குனேரி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம். ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.